யோ, இப்ப நீ என்ன வெட்டி முடிச்சிட்டு சும்மா பாத்ரூமுக்கு போயிட்டு வர? இத பார், தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தாத, மரியாதையா போயிடு. போறேன் பெருசு. நீ ஒழுங்கா குனிஞ்சி உடம்ப வளைச்சு வேலையை செய். சும்மா ஏதோ வெட்டி முடிச்சிட்ட மாதிரி அப்படி சீன் போடுற. குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க கஷ்டமா இருக்குல்ல? வயசானாவே அப்படிதான். ஆனா பெருசு, பொண்ணுங்க மேட்டர்ல மட்டும் வயசெல்லாம் யோசிக்கவே மாட்டேல்ல? கேட்க நாது இல்லாம ஒரு பொண்ணு மாட்டினா போதும். உன் அல்ப ஆசைக்காக அவளை கெடுத்து அவ வாழ்க்கையை நாசமாக்கி உன்னெல்லாம் மண்ணு கொத்த விடக்கூடாதியா. இந்த மண்வெட்டியாலே ஒரே போடு முடிச்சிடணும். அப்பதான் பொண்ணுங்க ரோட்ல நிம்மதியா நடமாட முடியும். ஏய், சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. போ போ, வேலையை பாரு. என்ன வேலை செய்யாம இங்க என்னடா அரட்டை அடிச்சிட்டு இருக்க? சார், வேலை செய்ய விடாம என்ன வம்பு கழுத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. என்னடா வந்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள வாலாட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஐயா சார், நான் அவரை சாப்பிட்டீங்களான்னு அக்கறையா கேட்டா அதுக்கு போய் ஒரு கோச்சுக்கிறார் சார். சார், பொய் சொல்றான் சார். வந்ததுல இருந்தே என்கிட்ட ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் சார். தயவு செஞ்சு என்னன்னு கேளுங்க. யோ சரிதான், நிறுத்தியா? ஸ்கூல் பையனா நீ? இவன் என்ன அடிச்சிட்டான் சார், இவன் என்ன கிள்ளிட்டான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிற? நிஜமா தான் சார் சொல்றேன். இவன் கூட ஒரே ரூம்ல இருக்கிறது ரொம்ப டார்ச்சரா இருக்கு. தயவு செஞ்சு இவனை வேற எங்கேயாவது அனுப்புங்க, இல்ல எனக்காவது ரூம் மாத்தி கொடுங்க. யோ, ரூம் மாத்தி கொடுக்கறதுக்கு நாங்க இங்க என்ன லாட்ஜா நடத்திட்டு இருக்கிறோம்? இது ஜெயிலியா? செல்லுன்னு சொல்லு. வார்டன், ராஜரத்னத்தை பார்க்கறதுக்கு விசிட்டர் வந்திருக்காங்க. ஜெயிலர் கூட்டர் சொன்னாரு.